அப்போதான் எனக்கும் மீராவுக்கும் இருந்த சின்ன சண்டை பெரிய சண்டையாச்சு. உபயம் தமிழ்நாடு மின்சார வாரியம். என்னது இந்த நேரத்துல போய் பவர் கட் ஆயிருக்கு? ரொம்ப நேரமாச்சு இன்னும் வரவே இல்ல கரண்ட். தமிழ்நாட்டுல பவர் கட் ஒன்றும் புது விஷயம் இல்ல. அண்ட் ஜெனரேட்டர் ஆன் பண்ண போயிருக்காங்க. 5 மினிட்ஸ்ல வந்துடும். அதுக்குள்ள உங்க ரிலேட்டிவ்ஸ் எத்தனை பேர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மம்மி. கரண்ட் கட் ஆனதுல அவனும் கொஞ்சம் டென்ஷனாக இருக்கா, அதான். சரி, சங்கீத்க்கு நீங்கள் என்ன புடவை கட்டிக்க போகிறேன்? நாம என்ன புடவை கட்டிக்க போறோங்கிறது முக்கியம் இல்லை. மீரா எந்த ட்ரெஸ் போட போறாங்கிறது முக்கியம். ஏன் மீரா, என்னோட கனடாத்தை கிஃப்ட் பண்ண அந்த சல்வார் தானே போட்டுக்க போறேன்? புதுசா காக்ரா சோலி வாங்கியிருக்கேன். அது காக்ரா? கரண்ட் வந்துடுத்து, நல்ல சகுனம். 5 நிமிஷத்தில் கரண்ட் வந்துடும் சொன்னேன்ல. அதெல்லாம் இருக்கட்டும். காக்ரா சோலி பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது என்னது? இதுவா? இது வரைக்கும் ரகு, இது வரைக்கும் இதுக்கும் கீழே போச்சுன்னு வச்சுக்கோ. அதுக்கு பேர் பிளவுஸ் இல்ல, ஷார்ட்ஸ். விடேம்மா, ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டோம். உன்னையா போட்டுக்க சொன்னா? ஐம் ஷூர் மீரா கண்டிப்பா டீசென்டான ட்ரெஸ் தான் போட்டுப்பா. நீ அவ பக்கம் போயிட்டடா, அவ பக்கம் போயிட்ட. பொண்ணு பாக்குற அன்னைக்கு நேக்கு ஓகே நான் ரெடின்னு அலைஞ்சவ தானடா நீ. நீ சாஞ்சிட்ட, அவ பக்கம் சாஞ்சிட்ட. அம்மா, நீ எப்போல இருந்துமா இப்படி சீரியல் மாமியாராட்ட பேச ஆரம்பிச்ச? யாரோ வேண்டாதவாதான் உன்னை இப்படி பேச சொல்றா. இது பாரு ரகு, ஸ்லீவ்லெஸ் வேண்டான்னு சொன்னேன், கேட்கல. சங்கீத்துக்கு இப்படி, கல்யாணத்துக்கு இப்படி வேண்டான்னு தானடா சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் ஷார்ட்ஸ் போட்டுக்கட்டும், மினி ஸ்கர்ட் போட்டுக்கட்டும், யார் வேண்டான்னா? மா மா இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு. இவ்வளோ தடவை சாரி சொல், இவ்வளோ SMS அனுப்பிச்சேன், ஒரு கால் கூட பிக்கப் பண்ண மாட்டேங்கிறேன் கௌதம். நான் ஒத்துக்கிறேன், தப்பு என் மேலதான். பாரு பாரு, மாப்பிள்ளை இல்லாத நேரமா பார்த்து பொண்ணை மடக்கிறான் பாரு. சிவ சிவா, எல்லாரும் முன்னாடியும் கோபத்தை காட்டி கல்யாணம் அதுவுமா? ஐயோ கைய வச்சுட்டானே. மாப்பிள்ள நீ மோசம் போயிட்டியே. ரகு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட ஒன்னாதான் லவ் பண்ணுறான். அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, உங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணுறேன். சீரியஸ்லி சீரியஸ்லி. உனக்கு என்ன பைத்தியமாடா பிடிச்சிருக்கு? கதவை தட்டிட்டு உள்ள வர மாட்டியா? அடி வாங்க போற. உன்னோட கோபத்தை எல்லாரும் முன்னிலையா காட்டுவ? தேவையில்லாத விஷயத்தில் தலையிடாத. என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாது. உங்கள் 2 பேருக்கும் நடுவில் என்ன ப்ராப்ளம்னு எனக்கு நல்லா தெரியும். நான் தாண்டா காரணம். ஐ ஃபீல் ரியலி கில்ட்டி அபவுட் தட். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வேற. விடு. எப்படிடா விட சொல்கிற லூஸு? உங்கள் 2 பேருக்கும் நடுவில் ப்ராப்ளம் இருக்குன்னு இப்போ எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் நல்லா இல்லைடா ரகு. ப்ளீஸ் ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். உன் அட்வைஸ்லாம் ஒன்றும் எனக்கு தேவையில்லை. அவள் பேசுனதுக்கு அப்போவே அவள் என்ன அப்போவே என்ன கிழிச்சிருப்ப? ஓ, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, என் பொண்டாட்டி என்னை குத்தி காட்டுறான்னு மைக் போட்டு ஊரெல்லாம் கூட்டி அனௌன்ஸ் பண்ணியிருப்பியா? கமான்டா, அனௌன்ஸ் பண்ணுறியா? கமான், அனௌன்ஸ் பண்ணா. பி மை கெஸ்ட். ஆளை பாரு, பாவண்டாவ. உன் மேலே இருக்கிற நம்பிக்கைனால இந்த பிரச்சனையை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் உன் கூடவே வந்திருக்கா. ஜஸ்ட் ஒரு ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் சொன்ன ஒரு வார்த்தை தப்பு தான். அதுக்காக 100 தடவை சாரி சொல்லிட்டா? உனக்கு இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. கல்யாணம்னா அப்படி இப்படி தான் இருக்கும், மேனேஜ் பண்ணணும். எங்கள் அம்மா எவ்வளோ ஹர்ட் பண்ணியிருக்கா தெரியுமா அவ? உனக்கு அதெல்லாம் தெரியாது. இது வரைக்கும் என்ன 8 கேர்ள் ஃப்ரெண்டா? அதில் யாராவது ஒத்தியை தக்க வச்சுக்க முடிஞ்சதா உன்னால? நீ எல்லாம் பேசுகிற. அதனால தான் அட்வைஸ் பண்ணுறேன். மீரா மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். இப்போ என்ன சொல்கிற? அவனே, நீ மட்டும் இப்போ போய் பேட்சப் பண்ணலன்னு வை, நான் போய் ப்ரப்போஸ் பண்ணுவேன். டேய் லூசாடா நீ. கோவம் வருதுல்ல? இன்னும் எதுக்குடா இப்படி சீன் போடுற? டேய், யூ கைஸ் மேக் அ கிரேட் கப்புள்டா. போடா, அழகாக சிரித்து ஜாலியாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கு. எங்கடா போகிற?
சும்மா மொட்டை மாடிக்கு. ஏன் சும்மா தான். மீரா கிட்ட சாரி கேட்க போறியா? நான் என்ன லூஸா? நான் சும்மா காற்று வாங்கலாம். அவள் அங்கே இல்லைடா. அப்போது எங்கே இருக்கா? அவளுக்கு என்ன வேறு வேலை இல்லைன்னு நினச்சியா? நான் தான் அவளை ரூம் போய் ரெஸ்ட் எடுக்க சொன்னேன். ஏய் நீ வந்து பாடுறா, நாளைக்கு போய் சாரி சொல்லிக்கோ. நான் ஏன் சாரி கேட்கணும்? நான் சும்மா காற்று வாங்கலான்னு தானே போனேன். மீரா ரொம்ப நல்லவடா. இவ்வளோ நாள் அவளுக்காகன்னு ஐ ஜஸ்ட் couldn't stand up, you know. அதான் தெரிஞ்ச விஷயம் ஆச்சு, புதுசாக தான் சொல்ல. அச்சி அந்த ஸ்டாண்டப் இல்லை. மீராவுக்கு ஆதரவாக நின்று சில விஷயங்களில் போராட முடியல. இந்த 21st centuryயில் கூட இது எங்கள் கல்யாணம், இது இப்படி தான் நடக்கும்னு என்னால் ஃபைட் பண்ண முடியல. பாவண்டா மீரா. பொண்ணாடுதா போதுமே. என்ன சொன்ன? உங்கள் சண்டை முடிஞ்சா போதுமேன்னு சொன்னேன்டா. சண்டை முடிஞ்சிருக்கலாம், ஆனால் என் வேலை இனிமேல் தான் ஆரம்பிக்குது. மச்சான், ஒரு பொண்ணோட புருஷன் ஆகிறது ரொம்ப ஈஸிடா. அது இந்த கம்பெனி, ப்ரொஃபைல், சேலரி இதெல்லாம் வச்சு ஆகிடலாம். ஆனால் அவளோட ஃப்ரெண்டாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? கரெக்டு. பட் இப்போ எதுக்குடா இந்த தத்துவம்லாம்? நாளைக்கு காத்தால எத்தனை மணிக்கு முகூர்த்தம்? என்னடா 8:30லேருந்து 10, அதுக்கு என்ன? நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. நீ ஒன்று பண்ணு, பசங்களை கூப்பிட்டு மொட்டை மாடிக்கு வந்துரு. எதுக்குடா? அங்கே தான் சிக்னல் சரியாக இருக்கும். உன் ஐபேடில் மேப் இருக்குல்ல? இருக்கு. எடுத்துகிட்டு வா, தேவைப்படும். ஐபேடு, மேப்பு, சிக்னல் என்னடா சொல்கிற? ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட ஃப்ரெண்ட் ஆகணும். மொட்டை மாடின்னு சொன்னா அதுக்காக ஏடா இவ்வளோ நேரத்தில் வந்து உட்காந்துருக்கீங்க? வேஸ்ட்டே வந்துடும் போடுங்கடா. புடி. அதுக்காக தான் சேஃபாக குர்த்தா போட்டு. மேப் இருக்குல்ல? இருக்கு, கேட்டுட்டே இரு. நல்ல வேளை கடல் பக்கத்தில் இருக்கு. ஏன் பொண்ணு வீட்டில் கருவாட்டு குழம்பு கேட்டாங்களா? டேய் சும்மாறா, டைம் ரொம்ப கம்மியாக இருக்கு. உங்களை தாண்டா மலை போல நம்பியிருக்கேன், சொதப்பிடாதுங்கடா. ஷோர். ஈவினிங் ஜான வாசம் ரிசப்ஷன் நான் பிஸியாக இருப்பேன். அந்த டைமில் நீங்கள் தான் இதை கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா? டோன்ட் வரி டூட், வில் டு இட். வா போலாம். டேய் அவன் என்ன பிளான்னே சொல்ல, முதல்ல அதை கேளு. இவன் வேண்டாம்டா நம்ம டீமுக்கு. ஏய் கவனிங்கடா, ரிசப்ஷன் டைமில் எல்லாரும் பிஸியாக இருப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பொண்ணு 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 ஓடி போயிட்டா. இப்படி செல்லம் கொடுத்து வளர்க்காத, தருதலி அப்ப கூட சொன்ன கேட்டா தானே. ஏக்க அன்னைக்கே தெரியும் 3ஆம் கிளாஸ் படிக்கிறச்சே அவ ஓடி போவன்னு தெரியும். யாரோ கதை தட்டுறா, பேசாம இருங்க. மாப்பிள்ளை வீட்ல இருந்து இருக்கலாம். ஐயோ, அவளுக்கு விஷயம் தெரிஞ்சுடுதா? நான் செத்தேன். நன்னா போய் கேட்டுக்கோ, நான் அன்னைக்கே சொன்னேன் கேட்டா தானே. ஹாய், குட் மார்னிங். மாமி வாங்க. எல்லாரும் சௌக்கியமா? ஃபைன் ஃபைன். முகூர்த்தத்துக்கு இன்னும் 2 மணி நேரம் தானே இருக்கு. எல்லாரும் ரெடியா? ரெடி, எல்லாம் ரெடி. ஏதாவது ப்ராப்ளமா? ஓ, நான் சும்மா தான் கேட்டேன். நான் டிஃபன் சாப்பிட போறேன், நீங்க வரலாம்? போங்க, இதோ வந்துடுறேன். 2 நிமிஷம் இதோ வந்துடுறேன். பாடா, நல்ல வேலை, பொண்ணு ஓடி போன விஷயம் அவளுக்கு தெரியவே இல்லை. அடிச்சி, பொண்ணு ஓடி போயிட்டா. ஹலோ, நான் தான். ஏன்னா நம்ம ரகு ஓடி போன விஷயம் இங்க யாருக்குமே தெரியல. ஆமா, நான் இப்பதான் கேட்டேன். அச்சச்சோ, பையன் ஓடி போயிட்டானாண்டி. பையன் ஓடி போயிட்டானா? ஆமா. ஐயோ மாமி, பையன் கிறிஸ்டின் பொண்ணோட ஓடி போயிட்டானா. அடப்பாவி. மாப்பிள பையன் எவ்வளவு ஒருத்தர் இழுத்துட்டு ராவா போயிட்டானா? அப்படியா? பையன் ஓடி போயிட்டானா தெரியுமா? பையனுமா? என்னது பையனுமாவா? யோ என்னையா சொல்ற நீ? எல்லாரும் பொண்ணு ஓடி போச்சுன்னு சொல்லிக்கிறாங்க. பொண்ணா? காமாட்சி, மாப்பிள்ளை ஓடி போலையா, பொண்ணுதான் ஓடி போயிட்டாலாம். அச்சச்சோ, பொண்ணா ஓடி போயிட்டா? பகவானே, பையன் ஓடி போலையாண்டி, பொண்ணு தான் கிறிஸ்டின் பையனோட ஓடி போச்சான். சும்மா மசங்கள் பேசிட்டு இருக்காங்க. பையனை வர சொல்லுங்க. எங்க சம்பிரதாயம். ஆமா ஆமா ஆமா. எங்க சம்பிரதாயப்படி பொண்ணு தான் முதல்ல வரணும். பொண்ணு கூட்டுன்னு வாங்க. என்னையா போடலாம் சம்பிரதாயம்? பையனை வர சொல்லியா? பொண்ணு அலங்காரம் பண்ணிட்டு புடவையில எப்படி இருக்கான்னு பாக்கணுமோ. அவளை அழைச்சிட்டு வாங்கோ. இல்ல அவளை கூட்டிட்டு வந்தா நல்லா சும்மா இருக்கும். சமாளிக்காதீங்க. நாதஸ்வரக்காரனுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கேன். அவன் தான் நாதஸ்வரத்தை மைக் மாதிரி வச்சுட்டு விஷயத்தை உடைச்சுட்டானே. பையன் எங்கேயோ ஓடி போயிருக்கான். சரி, அவன் இங்கே இருக்கான்னு வச்சுங்க. கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க, வர சொல்லுங்க வர சொல்லுங்க. ஆமா, the cat will be out of the bag. கூப்பிடுங்க, வர சொல்லுங்க. நிறுத்துங்க. என்ன நாடகம் இது? நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போதே கேட்டனே,
பொண்ணு யாரோ பஞ்சாபி பையனோட ஓடி போயிட்டாலாமே. அதெல்லாம் ஒண்ணு அவன் எங்கேயும் ஓடி போல சும்மா சொல்லாதீங்க. ஐயோ பை த வே இட்லி கல்லு மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் மாப்பிளைய கூப்பிடுங்க, பொண்ணு கூப்பிடுங்க. நீங்க மாப்பிளை கூப்பிடுங்க, பொண்ணு வர சொல்லுங்க, அப்புறம் மாப்பிள்ளை வருவாரு. நான் சொல்றது எல்லாம் கொஞ்சம் கேளுங்க. பொண்ணு வர மாட்டா, அதான் ரொம்ப முக்கியம். பொண்ணு வர மாட்டா, பொண்ணு வர மாட்டா, மாப்பிள்ளை வரணும். சும்மா பேசுறதே பேசிட்டு இருக்கீங்க. ஆமா திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்காங்க. மாப்பிளை வர சொல்லுங்க. அதானே முறை. அவமானம் தாங்க முடியலடி. என்னன்னா சொல்றேன்? உன் புள்ள தானே, நீயே பாத்துக்கோ, நான் ரூமுக்கு போறேன். ஐயோ என்னன்னா கொஞ்சம் இருங்கடா. வந்து வர கூப்பிடுங்க, வாங்க. மாப்பிளையும் போயிட்டா சம்பந்தியும் போயிட்டார். அதெல்லாம் கிடையாது. முதல்ல மாப்பிளையை வர சொல்லுங்க. முடியாது, வர சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது. மாப்பிளையை சும்மா பேசிட்டே இருக்காரு. நிறுத்துங்கோ. உங்களை தான் மாமா, நிறுத்துங்க மாமா. என்ன எல்லாரும் இங்க நின்றுருக்கேள்? உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாதா? இல்ல அவ மாசம் மாசம் நின்றுருக்கேள். வெளியில மாப்பிள்ளை பொண்ணு 1 hour காசு ஏத்திருக்கா, காத்துட்டு இருக்கா. அப்படியா? அப்படியே சும்மா நின்று சண்டை போட்டு இருக்கேள். வாங்க வாங்க போலாம். எங்க இங்க இருக்கானா? எங்கம்மா போயிட்டு எல்லாரும் ஓடியா போயிட்டு டைம் ஆகுதுக்கே வாங்க. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆச்சு. எல்லாரும் என்ன நிக்கிறீங்க? பொண்ணோட சைடுல எல்லாரும் இங்க வாங்க. மாமா யாரு? ஓகே ஓகே வெரி குட். மாப்பிள்ளை காசி யாத்திரைக்கு ரெடி பண்ணுங்க. ஏமா நீ என்னமா பண்றீங்க? எங்கடி போன? நீ பிடிச்ச சாரி நான் போட்டுட்டு இருக்கேன், நீ பார்க்கவே இல்லையே. ஹாய் அப்பா. ஹாய் அப்பா இருக்கட்டும். அம்மா கேட்டது பதில் சொல்லு. எங்க போயிருந்த நீ? காசி யாத்திரையில நான் இருக்க கூடாது. பாய் அப்பா. காசி யாத்திரையில இருக்க கூடாதுன்னு எனக்கு தெரியாதா? என்னவோ கேட்டா என்னவோ பதில் சொல்றேன். அம்மா எங்கம்மா போன? அத நான் உன்னை கேட்கணும். என்னடா டிராமா அதெல்லாம் லாஸ்ட் மினிட்ல? பார் கேமரா எல்லாம் இருக்கு. அது சரிம்மா? சரிம்மா. ஆமா அப்பா எங்க? அது ஏன்டா கேக்குற? அவமானம் தாங்க முடியாம ரூம் கதவை தாப்பாடு போட்டு கட்டில் கடையில ஒளிஞ்சிட்டாருடா. யோ இதெல்லாம் எதுக்கு எடுக்கிற? போய் அந்த பக்கம். என்னன்னா ரகு கிடைச்சிட்டான், கீழதான் இருக்கான். சீக்கிரம் வாங்க. முகூர்த்தத்துக்கு லேட் ஆகுது. காசி யாத்திரை ஆரம்பிங்க. வரேன். காசி யாத்திரையில இருக்கேன். கம் கம் கம். எஸ்கேப் பண்றதா இருந்தா இதான லாஸ்ட் சான்ஸ், பாத்துக்கோ. அப்படியே. ஹலோ. எஸ்கேப் ஆயிடுறா. போடா பாய். திடீர்னு வந்துடா. போயிட்டு வாடா. எங்களை விட்டு போகாதடா. இப்போ நீ பேசாம இருந்தா ரொம்ப தப்பா போயிடும். நான் ரூம் எல்லாம் போய் பார்த்தேன். ஒரே ஆச்சரியமா இருக்கு. ஏதோ தில்லுமுள்ளு நடக்குது. வாய முடியல. எப்ப பார் சீரியல் எல்லாம் பார்த்து பார்த்து உன் புத்தி தான் கெட்டு போயிருக்கு. அதான் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு தில்லுமுள்ளாவே தோன்றது. உன்ன மாதிரி வம்பு பேசுறவாக்கிட்டேந்து நான் விலகியே இருக்கணும். அதான் நேக்கு நல்லது. முதல்ல இங்கேருந்து கிளம்பு. கிளம்புங்கிற ஏதோ தப்பு நடக்கிறது. வா 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 வா. Let's go. Right, hold this. Hold this, hold this. Yeah. Quick, Gautam. Yeah. இங்கதான். Gautam, என்ன சர்ப்ரைஸ்? வா வா. Trust me, you won't hate this. வா. Yeah, வா வா. What did I tell you? Hey! வா வா வா. Hi guys. மீரா வாடா மச்சான். வா மீரா. வாடா கஜா கா தோஸ்த். Hey! Finally. Now 1 2 3. Hi மீரா. தேங்க்ஸ் மச்சான். Bye மச்சி. Bye மீரா. All the best. Hey, children, be careful. எங்க கூட்டிட்டு போற? வந்து பாரு.
ஏய் ஒரு ஸ்மால் gift. சாரி, இதெல்லாம் பண்ணுறதுக்கு கையில் இருந்த காசெல்லாம் செலவாக போச்சு. ஆனால் ஹனிமூன் போயிட்டு வந்தப்புறம் இஎம்ஐ போட்டாவது உனக்கு டைமண்ட் ரிங் வாங்கி தரேன். ஓகே? நீ தான் என் டைமண்ட், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏய், மாப்பிள்ளை ரகுவை விட்டுட்டு இப்படி ஃப்ரெண்டோட ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறே, தப்பில்லை? கட்டிக்க போற வரைக்கும் ஓகேனா எதுவும் தப்பில்லை. ஜாதகத்தை பார்த்து மேட்ச் பண்ணி சேலரி என்ன, கார் இருக்கா, யூஎஸ் மாப்பிள்ளையா யூகேவான்னு பிளான் பண்ணி ஜோடி தேடுறதுக்கு பேர் கல்யாணம் இல்லை. அது ஒரு பிஸ்னஸ் கால்குலேஷன். எனக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் கூட கை சேர்த்து இதை சால்வ் பண்ணணும்னு நீ எப்போ சொன்னியோ அப்போவே நீ நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டோம். மற்றதெல்லாம் வெறும் சம்பிரதாயம் தான். சொல்லணும். எனக்கு எதுக்கு? கொஞ்சம் கூட முகத்தை சுழிக்காம எவ்வளோ நல்லா கோஆபரேட் பண்ணிருந்தீங்க. சரி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் நிறைய இருக்கு. கூடிய சீக்கிரமே என் பொண்ணு உங்களை மாதிரி ஒரு அழகான பையனை பெற்று கொடுக்க போறா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சந்தோஷமா இருங்கோ. சரி. இதே இந்த ஒரு நிமிஷம் எதுக்கும் இதை வச்சுக்கோ. கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சது, ஓகே. ஆனால் என்னோட பிரச்சனை இனிமே தான் தெரியும். ஹாய். ஹாய். நைஸ் ஃப்ளவர்ஸில் நல்லா டெக்கரேட் பண்ணிருக்கா. யா, ரோசஸ். ஆல் ஓகே? யா, ஆல் ஓகே. நம்ம வெட்டிங் ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு, பார்க்கலாமா? அடுத்தே பார்க்கலையா? என்னை பொறுத்த வரைக்கும் என் கதையோட கிளைமேக்ஸ் அந்த பீச் வெட்டிங். என் ஹீரோ ரகு, he really stood up for me. அப்படி சொன்னா விட்டுருவீங்களா? இருங்க இருங்க, வந்துட்டோம். 2 நாளைக்கு வெளியவே வரல. செம ஸ்டாமினாயா. சில பேர் கண்ணை பார்த்தே சொல்லிடுவேன் மச்சான். அவன் கண்ணில் ஏதோ பவர் இருக்குடா. அவன் ரேஞ்சே வேறடா. 3 நாளாக ரூம் சர்வீஸ் மச்சி. சாப்பிட கூட வெளில வரலன்னா பார்த்துக்கேன். சில பேருக்குலாம் மச்சம் இருக்குடா இங்கே. ஆமாங்க, ஹனிமூனில் தான் அந்த ஒரு விஷயத்தை தான் பண்ணிட்டு இருந்தோம். இவ்வளோ நாளாக பண்ண முடியாத அந்த ஒரு விஷயத்த வேற வேற பொசிஷன்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தோம். செம்ம தூக்கங்க. நீங்க என்ன நினைச்சீங்க? அப்பதான் திடீர்னு ஒரு நாள் Good morning. Hey, you look so beautiful. Wow. நீ என்ன பியூட்டிஃபுல்னு சொல்லி எவ்வளோ நாளாச்சு தெரியுமா?
நவராஜ சித்த மருத்துவசாலாவா, டாக்டர் கமலேஷா, அது ஸ்மைலி பாலா, இல்ல பீச் வெட்டிங்கா, தூக்கமா, இல்ல குட் ஓல்ட் ஃபேஷன் லவ்வா? எதனாலயோங்க the magic suddenly happened. So, இந்த கதையோட முடிவு எல்லா சினிமா கதை மாதிரி தாங்க. A happy ending.